வாசிக்கலாம். சங்கீதம் 112, சங்கீதம் 112 அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். அவன் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் அப்படின்னா என்ன? நீதிமான் என்னென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி என்னென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொம்பு அப்படின்னா தலை உயர்த்தப்படும், மேன்மை அடையும். நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீதிமானுடைய தலை உயர்த்தப்படும். நீதிமான் நிச்சயமாய் மேன்மை அடைவான். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்துவம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ நீதிமானை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் தலை உயர்த்தப்படும், அவன் உயர்த்தப்படுவான். வேதாகமத்தில் கடந்த 1ஆம் தேதி ஆனாலும் சரி, நான் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நான் பேசினேன். அதில் பேசும்போது ஒரு சில காரியங்களை நான் சொன்னேன், அதை திரும்பவும் நான் சொல்லுகிறேன். யார் நீதிமான் அப்படின்னா, வேதம் சொல்ல அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 திருப்பிக் கொள்ளுங்க, 30ஆம் வசனம். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறான். எவர்களை அழைத்தாரோ, நல்ல கவனிங்க, அழைத்தவர்களை கர்த்தர் நீதிமான்களாய் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீதிமானாக்கப்பட்டவர்களை நிச்சயமாய் கர்த்தர் மகிமைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யாரை அழைத்தாரோ, யாரை தெரிந்து கொண்டாரோ, யாரை முன்குறித்தாரோ, அவர்களை பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கினாரோ, அந்த நீதிமானாய் மாற்றப்பட்டவர்கள் நிச்சயமாய் மகிமைப்படுத்தப்படுவார்கள். அல்லேலூயா. இப்போ நம்ம நீதிமானாய் இருக்கிறோமா? அது மட்டும்தான் நம்முடைய கேள்வி. நீதிமானாக்கப்பட்ட அந்த அனுபவத்தோடு, நீதிமான் என்கிற அந்த உறுதித்தன்மையோடு நாம் இருக்கிறோமா? நீதிமானாய் இருந்தால் நிச்சயமாய் மகிமை உண்டு. அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்தமாக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, முன்குறிக்கப்பட்டு, மறுபடியும் நீங்கள் உலகத்துக்குள்ளே போனீங்கன்னா, என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், உங்கள் இருதயம் கலக்கத்தில் இருக்கும், உங்கள் இருதயம் சமாதானமாக இருக்காது, உங்கள் இருதயத்தில் பலவிதமான காரியங்கள், குழப்பங்கள் காணப்படும். உங்களுக்குள்ள அந்த நிம்மதியான காரியம் இருக்கவே இருக்காது. உலக பிரகாரமாக, சரீர பிரகாரமாய் சாப்பிட்டா சந்தோஷம் கிடைக்கும், தூங்குனா சந்தோஷம் கிடைக்கும், பார்த்தா சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இருதயத்தில் அது இருக்காது. அதுதான் ரட்சிக்கப்பட்டு தூரமாக இருக்கிறவருடைய உன்னத அனுபவம். அதில் எந்த மாற்றம் இருக்காது. இதுதான் நிச்சயம். அப்படிப்பட்டவர்களுக்கு பரலோகமும் இருக்காது என்பது சர்வ நிச்சயம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி என்ன பாஸ்டர் செய்யணும்? மறுபடியும் தூசியை உதறிவிட்டு எழும்பி கர்த்தருக்காக நாம் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தா பிரகாசிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அந்த பிரகாசிக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து வரணும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். அந்த ஆதி அன்புக்குள்ளே கடந்து வரணும். ஆதி நாட்களில் இருந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். அந்த அனுபவம் இல்லாமல் யானதானா நீ வாழலாம், வாழ முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், வாழலாம். ஆனால் நிச்சயமாய் மகிமை இருக்காது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாருங்கள், ஒரு விருட்சத்தை வைத்து அழகாய் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஒரு உதாரணமாக பேசுகிறார். ஒரு விருட்சத்தை போய் கூப்பிட்ட உடனே அது சொல்லுது, எப்பா என் கொழுமை விட்டு நான் உங்களை அரசால வருவேனோ அப்படின்னு. இது சொல்லி, என் மதுரத்தை விட்டு நான் அரசால வருவேனோ அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஒன்று அதுகிட்ட போனோட அது சொல்லுது, நான் வாரேன், என் அண்டையில் வந்து என்ன செய்யுங்கள், அடையுங்கள், நான் அக்கினியினால் அதை என்ன செய்யும், அப்படி இல்லாட்டா பட்சித்து போடுவேன் அப்படின்னு. எது சொல்லு? கருவாலி மரம் என்ன செய்யுது? ஆமாம் சொல்லுது. அந்த முள்ளு செடி என்ன செய்யுது? சொல்லுது. ஆமாம். ஏன்னா அதுவே சொல்லுது, என் மகிமையை விட்டு நான் உலகத்தின் காரியத்தை நான் அரசால வரமாட்டேன். எனக்குன்னு ஒரு மகிமை இருக்குது, எனக்குன்னு ஒரு மதுரம் இருக்குது,
எனக்குன்னு ஒரு கொழுமை இருக்கு, இதை விட்டுட்டு வரமாட்டேன் அப்படின்னு விருட்சமே சொல்லிடுது. ஆனால் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட நாட்டப்பட்ட விருட்சங்கள் என்ன செய்யணும்னா உலகத்துக்குள்ளே ஓடுது, உலகத்தின் காரியங்களுக்குள்ளே ஓடுது. ஆனால் ஆண்டவர் அழைத்த மகிமை இழந்து போகிறோம். ஆண்டவர் எதற்காக அழைத்தாரோ, எதற்காக தெரிந்தெடுத்தாரோ, அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்கள் மூலமாய் உங்களை மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படணும். எத்தனை பேர் புரிஞ்சு? உங்களை மகிமைப்படுத்தி அவர் என்ன செய்யணும்? மகிமைப்படணும். அதுதான் அவருடைய விருப்பம், அதுதான் அவருடைய ஏக்கம், அதுதான் அவருடைய வாஞ்சை. அதுக்காக அவர் எவ்வளவு வேணாலும் செய்வார். ஆனால் ஒன்றே ஒன்று தான் தேவை, கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த மகிமையை காத்து கொள்ளுகிற உன்னத அனுபவம். கர்த்தர் தந்த மகிமை, அந்த பரிசுத்தவான் நீதிமானாக்கப்பட்ட அனுபவம், அதை இழந்து போகாதுங்க. அந்த நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா மகிமையற்றவர்களாய் மாறி போவீங்க. அந்த மகிமையை குறித்து வேதம் சொல்லுது பாருங்க. வேதத்தில் 1 சாமுவேல் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றான். நல்லா கவனிங்க, அவர் சொல்றா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட அவர் சொல்லுகிற அந்த வார்த்தை, ஏலியின் மருமகள் பிள்ளையை பெற்றுட்டு சந்தோஷப்பட வேண்டியவள் சொல்லுகிறாள், மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. பாருங்க, ஏன்னா அந்த உடன்படிக்கை பெட்டியில் ஒரு மகிமை இருக்கு. கவனிச்சிடுங்க. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த கிறிஸ்து நம்ம விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னா நமக்கு மகிமை இல்லைங்கிறத வேதம் சொல்லுது. கிறிஸ்து நமக்குள்ள இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? அதான் சொன்னாங்க, கிறிஸ்து இருந்தால் ஹீரோ, கிறிஸ்து இல்லைன்னா ஜீரோ. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுடுங்க, ஆனால் ஜீரோவுக்கு முன்னால் ஃப்ரெண்டில் அந்த 1ஆம் நம்பராகிய கிறிஸ்து என்ன செய்யணும்? இருக்கணும். அப்போந்தான் அந்த ஜீரோக்கெல்லாம் மதிப்பு. அது இல்லை அப்படின்னா நமக்கு என்ன இல்லை? மதிப்பே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது மதிப்பு இருக்கணும், மரியாதை இருக்கணும் அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து நம்ம விட்டு விலகிடக்கூடாது. பாருங்க, சிம்சோன் பராக்கிரமசாலி தான், ஆனால் கிறிஸ்து அவனை விட்டு விலகினார். பரிசுத்த ஆவியானவனை விட்டு விலகினார். பலட்சமானான். பரியாசம் பண்ணப்படுகிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மாறி போயிற்று. சிறு பிள்ளைகள் பரியாசம் பண்ணுகிற அளவுக்கு ஒரு பராக்கிரமசாலி. 100 பேரை ஒரு பச்சை தாடையலுமாய் கொன்றவன். 300 நரியை பிடிச்சு அவங்களுடைய பெலிஸ்தருடைய வேளாண்மையை அழித்து போட்டவன். பெரிய பராக்கிரமசாலி. ஆனால் எப்போ கிறிஸ்து அவனை விட்டு விலகினாரோ, கிறிஸ்து என்கிறது பரிசுத்தாவியானவரை சொல்லுகிறேன், பரிசுத்தாவியானவர் அவனை விட்டு விலகினாரோ அப்போ பலட்சியமாயிட்டான். கிறிஸ்து இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மகிமை. கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லாவிட்டால் நமக்கு மகிமை இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லாவிட்டால் என்ன இல்லை? மகிமை இல்லை. அப்போ நம்மகிட்ட என்ன, யார் இருக்கணும்? கிறிஸ்து இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கிறிஸ்துவோடு ஒரு வாழ்கிற வாழ்க்கை இருக்கணும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய உன்னத அனுபவம் இருக்கணும். எப்போ இன்னைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை, புதிய ஏற்பாட்டின் பெரிய பிரச்சனை என்னன்னா, அவர் தந்த அந்நிய பாஷை விலகாது. அந்நிய பாஷை என்ன செய்யாது? ஆவியானவர் விலகிடுவார். அசூசியானதை கண்டார்னா விலகிடுவார். ஆனால் அந்நிய பாஷை விலகாது. அந்நிய பாஷை எப்போ வேணாலும் பொண்டாட்டி அடிச்சுட்டே அந்நிய பாஷை பேசலாம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. வீட்டுக்காரரை அடிச்சுக்கிட்டே அந்நிய பாஷை என்ன செய்யலாம்? பேசிக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது கொடுத்த வரம், பிசாசு கொடுத்த வரமே விலகலை. அவன் இன்னைக்கும் இன்னும் வேகமாக செயல்படுறான். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரச்சனையே அதுதான். அந்நிய பாஷை விலகாது. அந்நிய பாஷை உங்களை விட்டு எடுபட்டும் போகாது. நீங்கள் அந்நிய பாஷை பேசலாம், ஆனால் ஆவியானவர் உங்கள் கூட இருக்க மாட்டார். அவர் விலகினார்னா மகிமை இருக்காது. அவர் விலகினார்னா நம்மை குறித்த திட்டம் சித்தம் நிறைவேற்றப்படாது. ஆனால் பாடு உண்டா அப்படின்னா நிச்சயமாய் மகிமை அடைந்தவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் பாடு இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்ன இருந்தது?
பாடு இருந்தது. நீங்க பாருங்க, யோசேப்பை கவனிச்சிடுங்க. யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆனா உயர்த்துகிறதுக்கு முன்பாக எவ்வளவு பாடுபட்டாரோ அவ்வளவு பாடுபட்டார். சிறைச்சாலையில் இருந்தார். நிந்தை கடந்து வந்தது, வேதனையான அனுபவம் கடந்து வந்தது, சிறைப்பட்டு போகணும். ஆனா தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், முன்குறிக்கப்பட்டவன், தரிசனமுடையவன், சொப்பனமுடையவன், பலவிதமான வாக்குத்தத்தம் அவனுக்கு உண்டு. ஆனா அப்படிப்பட்டவன் சிறைப்பட்டு போகிறான். பாருங்க, சிறைச்சாலையில் இருக்கிறான், வேதனையான அனுபவத்துக்குள்ள இருக்கிறான். பார்க்கிறவங்களுக்கு எப்படிதான் தோணி இருக்கும்? ஏன் அந்த யோசேப்புக்கு கூட தோணி இருக்கும். என்ன தோணி இருக்கும்? என்ன சொப்பனம், என்ன அழைப்பு, என்ன அபிஷேகம், என்ன தெரிந்து கொள்ளுதல், என்ன நீதிமான் என்கிற வாழ்க்கை. ஏன் இப்படிப்பட்ட வேதனையான அனுபவம் உண்மையாக இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உண்மையாக இருந்ததுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா? ஆனால் அதே யோசேப்பு சகோதரிடத்தில் சொல்லி அனுப்புகிறான், கர்த்தர் எனக்கு தந்த மகிமையை, இந்த எகிப்தில் இருக்கிற மகிமையை என் தகப்பன் பார்க்கும்படிக்கு அவரை அழைத்து வாருங்கள். ஏன்னா ஒரு மகிமையை ஒரு நாள் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த மகிமையாய் அவன் தலை உயர்த்தப்பட்டது. அவன் சிங்காசனத்தில் கர்த்தர் வைக்கிற நாட்கள் இருந்தது. ஆனால் சிங்காசனத்துக்கு முன்பாய் அவன் சிறைச்சாலையில் இருந்தான். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், உன்னுடைய அனுபவம் சிறைச்சாலையின் அனுபவமாக இருக்கலாம், குறைவுபட்ட அனுபவமாக இருக்கலாம், பிரச்சனையின் அனுபவமாக இருக்கலாம். தெரிந்து கொள்ளப்பட்டும் ஏன் இந்த வேதனை, தெரிந்து கொள்ளப்பட்டு உண்மையாக இருந்தோம், கர்த்தரை தேடியும் கர்த்தருக்காக வாழ்ந்தோம், ஏன் இந்த அனுபவம் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கலாம். உனக்கென்று ஒரு மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மகிமையை ஏற்ற நாட்களில் கர்த்தர் கட்டளையிடும் போது மகிமையா உன் தலை உயர்த்தப்படும். நான் சொல்லுவேன், சமஸ்த இஸ்ரவேல் நடுவில் அல்ல, நான் சொல்ல முடியும், அந்த எகிப்து தேசத்தில் உலகமே அந்த எகிப்தை தேடி வந்தது. அதுவும் இவன் சொல்றபடிதான் தானியம் வழங்கப்பட்டது. அது முழு பொறுப்பும் யோசேப்பா இருந்தான். அவ்வளவாய் கர்த்தர் அந்த சிறைச்சாலையிலிருந்து தலையை உயர்த்தினவர். உன் தலையை, உன் பிள்ளைகள் தலையை உயர்த்துகிறதுக்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். நீ உண்மையாய் இருப்பாயானால், பரிசுத்தமாய் இருப்பாயானால், நீதிமானாய் இருப்பாயானால், நிச்சயமாய் கர்த்தர் அதுக்கு ஒரு மகிமை வச்சிருக்கிறார். அந்த மகிமையை தருவார். அல்லேலூயா. ஆனா உன் மேல அந்த மகிமை கடந்து வரணும் அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. என்ன பாஸ்டர் பிரச்சனை? என்ன பிரச்சனை? அல்லேலூயா, அல்லேலூயா. சின்ன பிரச்சனை தான் இருக்கு. தூசிய உதறி விட்டு எழும். ஏசாயா 60:1 எடுத்து வாசிங்க. நல்லா கவனிங்க. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அது சாதாரணமான காரியம் அல்ல, அதில் இருக்கிற அநேக காரியம். நீ எழும்பு, எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமை என்ன செய், தரித்துக்கொள். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்படி வசனம் இருக்குதா? இருக்குது. அல்லேலூயா. வாசிங்க. எழும்பு, எழும்பு சீயோனே, உன் வல்லமை தரித்துக்கொள். எருசலேமே உடுத்துக்கொள், அசுத்தனும் வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அசுத்தனும் விருத்த சேதனும் இல்லாதவனும் உலகமும் உலகத்தின் கிரியைகளும் உனக்குள்ள வரக்கூடாது. அது வந்துனா உனக்குள்ள மகிமையை நீ தான் இழக்கிறா. நல்லா கவனிச்சிடுங்க. ஆண்டவர் பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்தத்தை இப்படி அவர் சொன்னது போல நான் ஒன்று சொல்றேன். பரிசுத்தங்கிற மகிமையை பட்டாம்பூச்சை போல உன் கையில் தந்திருக்கிறார். அது உயிரோடு இருக்கிறதும் சாகிறதும் உன் கையில் தான் இருக்கு. புரியலன்னு நினைக்கிறேன். ஒன்னே பரிசுத்தமாக்கிட்டாரு. அந்த அழகான பட்டாம்பூச்சியை உன் கையில் தந்திருக்கார். எதை? நீதிமான் என்கிற பட்டாம்பூச்சியை. இதை உயிரோடு வைக்கிறதும் கொல்லதும் உன் கையில் தான் இருக்கு. வேற யாரும் கொல்ல முடியாது. நீ நினைச்சா கொன்னுடலாம், நீ நினைச்சா உயிரோடு விட்டுடலாம்.
அது உன் கையில் தான் இருக்கு. உன்கிட்ட சில தூசிகள் இருக்கு. அந்த தூசியை உதறி விட்டு எழும்பு. அந்த தூசியை உதறு, மகிமை வெளிப்படும். உனக்குன்னு வச்சிருக்கிற மகிமை வெளிப்பட முடியாதபடிக்கு அந்த தூசியும் இருளும் மூடி இருக்கு. ஆண்டவர் இல்லைன்னா அங்கே காரிருள் தான். அவர் இல்லைன்னா, அவர் உதித்தா மகிமை வெளிப்படும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவருடைய மகிமை உன் மேலே காணப்படுகிறது அப்படின்னா, கர்த்தர் உன் மேலே காணப்பட்டா மகிமை உன் மேலே காணப்படும். நீங்கள் இந்த ஆர்சி கோயிலெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஒரு காரியம் வச்சுருப்பாங்க. இந்த சுரூபம், வார்படம் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலையை சுற்றிலும் ஒரு ஒளிவட்டம் வச்சுருப்பாங்க. பார்த்தா இல்லையோ? தலையை சுற்றிலும் ஃபோட்டோவில் ஒரு ஒளிவட்டம் வச்சுருப்பாங்க. அதுதான் மகிமை. நீதிமானுக்கு மேலே என்ன இருக்கும்? ஆமாம், ஒரு மகிமை இருக்கும், ஒரு காவல் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்குதான். கர்த்தருடைய மகிமை காணப்படுமா? இது அவங்க அதை இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்படியே தான் பண்ணிடாதுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கவனிச்சிடுங்க. ஏன்னா இப்போ ஏலாம் வந்துட்டு, ஆமாம், சௌரியார் பேசினே போல், அந்தோனியார் பேசினே போல் இப்படியெல்லாம் எடுத்து போடுவாங்க. வாசிட்டு அப்பா அந்த சௌரியாரே பேசிட்டாரு, அந்தோனியாரே பேசிட்டாருன்னு சொல்லி. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப ஏஐ மூலமாக பல காரியங்களை செய்கிறாங்க. எங்கே கொண்டு விடுமோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு ஷேர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் கிடையாது, அது டூப்ளிகேட்டுங்கிறத உணர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணக்கூடாத ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் மாட்டிக்கிடாதுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ஒரு மகிமை நம்ம மேலே இருக்கும். கண்டிப்பாக, நிச்சயமாக தேவனாகிய கர்த்தரால் உண்டாகிற மகிமை கர்த்தர் நமக்கு வைப்பா. அப்போ அவங்களுக்கெல்லாம் மகிமை கிடையாதா பாஸ்டர்? சௌரியாருக்கு மகிமை கிடையாதா? அந்தோனியாருக்கு மகிமை கிடையாதா? நிச்சயமாக உண்டு. அல்லேலூயா. அது அவர் உயிரோடு எழுப்பும்போது அவங்க எப்படி மரித்தாங்க அதை வச்சு அவர் கொடுப்பார். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் பேயை விரட்டலாம், நான் நோயை குணமாக்கலாம், மரித்து போனவங்களை உயிரோடு கூட எழுப்பலாம். என்ன செய்தாலும் முடிவு பரியந்த நிலைத்து நிற்கலைன்னா எனக்கே அந்த மகிமை கிடையாது. போச்சு, உண்மையே சொல்கிறேன், எனக்கு அந்த மகிமை கிடையாது. அந்த மகிமை வேணும் அப்படின்னா முடிவு பரியந்த நிலைத்து இருக்கணும். முடிவு பரியந்த நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியத்தை காத்துக்கொள்ளணும். பாருங்க, பரிசுத்தம் என்கிறது கர்த்தர் நமக்கு தந்த வித்து. அது அவருடைய இரத்தத்தினால் கிடைத்தது, இரத்தத்தினால் உண்டான வித்து. அதை என்ன செய்திடக்கூடாது? அழிச்சிடக்கூடாது. விசுவாச பிள்ளைகள் அந்த மகிமையை காத்துக்கொள்ளுங்க. மகிமை நம்ம விட்டு விலகினால் நமக்கு மகிமை இல்லை. கிறிஸ்து நம்ம விட்டு விலகினால், ரட்சிப்பு நம்ம விட்டு விலகினால், ஆண்டவர் தந்த அலங்கார வஸ்திரத்தை இழந்தா நமக்கு மகிமை இல்லை. முதலாவது மகிமை எங்கே தான் இருக்குது அப்படின்னா கர்த்தர் தந்த நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்தில் தான் இருக்குது. ரெண்டாவது நான் உங்களுக்கு சொன்ன முதலாவது எங்கன்னா நீதிமானுக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், அன்னைக்கு சொன்னதை சொன்னேன், கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவோம். பாடுபடுகிறவர்களுக்கு மகிமை. யாருக்கு மகிமை கத்த வச்சிருக்கிறாரு? பாடுபடுகிறவர்களுக்கு. கிறிஸ்துவோடு கூட பாடு. கிறிஸ்துவோடு கூட பாடுனா என்ன? சபைக்கு தலை கிறிஸ்து. சபையோடு கூட பாட அனுபவிக்கிறது, சபையோடு கூட பிரயாசப்படுகிறது, சபையோடு கூட ஓடுகிறது. இது எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். பாருங்கள், 7 நாள் ஆகாரம், 7 நாள் ஆகாரத்தில் அந்த 7 நாள் இருந்தாலும் அந்த 7 நாளில் 5 நாட்கள் முழுவதும் நம்முடைய பிள்ளைகள் அந்த இடத்துல சாப்பாடு ஆயத்தப்படுத்தின பணிகள் முழுவதுமே நம்முடைய பிள்ளைகள் செய்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், அது ஒரு பெரிய பணி. அந்த பணியை உண்மையாக கையில் எடுத்து அவங்க உத்தரவாதத்தோடு செய்தார்கள். அவர்களை நான் மனதார வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அது கிறிஸ்துவோடு கூட பாடுபடுகிற அனுபவம். அந்த இடத்துல கிறிஸ்துவோடு கூட, அது கிறிஸ்துவோடு பாடுபடுகிறது. நல்லா கவனிச்சிடுங்க. சபைக்கு எதை செய்தோமோ அதை கர்த்தருக்கே செய்கிறோம். சபைக்கு தலை கிறிஸ்து. அப்போ சபை நிமித்தம் பிரயாசப்படுகிறோமா? சபை நிமித்தம் பாடுபடுகிறோமா? ஒரு விசுவாசி நிமித்தம் பாடுபடுறோமா? ஒரு ஊழியக்கார நிமித்தம் பாடுபடுறோமா? நற்செய்தி நிமித்தம் பாடுபடுறோமா? ஊழியத்தின் நிமித்தம் பாடுபடுறோமா?
நிச்சயமாய் நமக்கு மகிமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிமை இல்லாமல் என்ன செய்யாது, போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு வைத்து என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நிச்சயமாக மகிமை உண்டு. ஒரு சில நேரத்தில் அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு சிலர் மேலே பிசாசு இறங்கிடுவான். அல்லேலூயா. பிசாசு இறங்கிச்சுன்னா அவன் சவுளை போல மாறிடுவான். சொல்ல புரியலையோ? தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி இறங்கின போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். ஆனால் யாரா மாறிட்டான்? யாரா மாறிட்டான்? பிசாசா மாறிட்டான். அல்லேலூயா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை கொள்ளைக்கு எத்தனிப்பான். அப்போ அவன் அங்கே கலங்கடிக்கத்தான் செய்வான். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில நேரத்தில் அப்படிப்பட்ட நிலைமைன்னு செய்யும் சபைக்குள்ள வரும். ஆனால் நம்ம கலங்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம அழைப்பு தாவீதின் அழைப்பு, நம்ம அழைப்பு மகிமையான அழைப்பு. நமக்குன்னு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ராஜ மேன்மையை காத்து கொள்ளும்படிக்கு நாம் கொஞ்சம் விலகி கொள்ள வேண்டும். அவன் ஈட்டியை தூக்கி அறையும் போது நாம் என்ன செய்யணும், கொஞ்சம் விலகிடணும், கொஞ்சம் தூரம் போயிடணும். இப்படி போயிட்டோம் அப்படின்னா நாம் நம்மளை காத்து கொண்டோம், நம்முடைய மகிமையை காத்து கொண்டோன்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், அந்த இடங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலை உண்மையாக அது கஷ்டமான காரியம். நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறோம், நம்ம சாப்பிட்றோம், அதில் சாப்பாடு நமக்கு வைக்கலை, நம்ம கேட்டு கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கல, நமக்கு ஒரு அப்போது நமக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவ்வளோ நாள் 5 நாள் வேலை செய்து 6 நாள் வேலை செய்து கொஞ்சம் சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்கலங்கிறது மனசுக்கு என்ன வரும்? ஆமாம், நம்மளை தூக்கி சேர்லேருந்து எழுப்பிட்டாங்க, ஒரு காரியத்தை கையிலேருந்து வாங்கிட்டாங்க, எல்லாம் மனசுக்கு வருத்தம். ஆனால் நாம் அதை பொறுத்து அதை சகித்து கொள்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு தனி மகிமை உண்டு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த மகிமையை கர்த்தர் நிச்சயமாய் தருவார். அந்த மகிமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன்னா நம்ம பொறுமையோடு சகித்தோம் பார்த்தீங்களா, அதுக்கு மகிமை உண்டு. நம்ம தாங்கினோம் பார்த்தீங்களா, அதுக்கு மகிமை உண்டு. பிரயாசப்பட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மகிமை உண்டு. பாடுபட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு மகிமை உண்டு. நம் பாடுபட்ட ஒன்றிலும் மகிமை இல்லாமல் போகாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரயாசப்பட்ட எல்லாவற்றிற்கும் என்ன உண்டு, மகிமை உண்டு. பரலோகம் அதை கவனித்து கொண்டு இருக்கிறது. அந்த பலனை நிச்சயமாய் அது உங்கள் மேலே, உங்கள் சிரசு மேலே நிச்சயமாய் பரலோகம் தரும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் நான் சமையல் டீமை மட்டும் சொல்லலை, சமையல் டீமை மட்டும் என்ன செய்யலை சொல்லலை. நான் அதில் ரொம்ப பொறுப்பெல்லாம் நான் எடுக்கலை. நம்முடைய பிள்ளைகள் எல்லா காரியத்தையும் பொறுப்பெடுத்தாங்க, எல்லா பணிகளும் செய்தாங்க, எல்லாம் நேர்த்தியாக செய்தாங்க. அதுக்கான பலனை மகிமையை அதான் பாடு. இப்போ நீங்கள் பாருங்கள், இதில் ஒரு பெருங்கூட்ட ஜனம் இருக்கும். அந்த பெருங்கூட்ட ஜனம் அந்த பணிகளில் இருந்திருக்காது, கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டிருக்காது, அந்த பணியில் பாடுபட்டிருக்காது. நிச்சயமாய் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் நிச்சயமாக உண்டு. நீங்கள் ஒன்று வேதம் சொல்லுது, சோம்பேறி குளிர்கிறதுன்னு என்ன செய்ய மாட்டான், உளமாட்டான், விதைக்கவும் மாட்டான். ஆனால் அறுப்பில் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா, பரிசு கொடுத்தோம், எக்ஸாம் எழுதாத பிள்ளைகளுக்கு பரிசு கொடுத்தோமா? உண்டு. ஆனால் எப்போ பிரயாசப்பட்டதுக்கு அதுக்கு ஒரு பலனை என்ன செய்யிருக்கிறோம், வச்சிருக்கிறோம். அது ஏன்னா தம்பி வரல, இந்திரன் கையில் இது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். யார் கையில் இருக்குது? தம்பி இந்திரன் கையில் இருக்குது. அப்போ அதை கொடுக்கணும். ஆனால் இப்போ கொடுக்க முடியாது, ஆனால் கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் யார் அவங்க பிரயாசப்பட்டாங்க, பிரயாசப்பட்டுல முடிவு புரிந்து அதில் நிலைத்திருந்து ஒரு பலனை பெற்றுக்கிட்டாங்க. அப்போ அதுக்குள்ள பலனை இவங்களுக்கு கொடுத்துருக்கு. இதில் பிரயாசவே படாதவங்களுக்கு பலன் உண்டா? அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் அதுக்கு தான் இன்னொரு பங்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஜெபம் பண்ணும் பாஸ்டர், ரொம்ப நல்லது. அதான் நன்றி சொன்னதை யாருக்கு தான் நன்றி சொன்னோம்? யாருக்கு தான் நன்றி சொன்னோம்? ஜெபம் பண்ணவங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நோட்டீஸ் கொடுத்தவங்களுக்கு. ஏன்? ஜெபம் பண்ணினால்தான் ஆண்டவர் கிருபையாக எல்லாவற்றையும் நடத்தினார். அல்லேலூயா. அந்த ஜெபந்தான் காரியம் வாய்க்கும்படிக்கு ஆகும். ஒரு மனதை கொண்டு வரும், எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் காரியங்களை நடத்திப்பிக்கும். எல்லாமே அந்த ஜெபந்தான். அல்லேலூயா. சரி, நான் வேற டாபிக்குள்ளே போகலை, கவனிங்க. பாடுபட்டால் மகிமை உண்டாயிருக்கும். வேதம் தெளிவாய் சொல்கிறது. என்னப்பட்டா? பாடுபட்டால்
என்ன உண்டா? மகிமை உண்டு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. பாடுபடுகிறவர்களுக்கு கர்த்தர் என்ன வைத்திருக்கிறார்? மகிமை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக நான் ஒன்று சொன்னேன். இந்த ரோம் நம்ம வாசனமே சங்கீதம், அதில் 9ஆம் வசனம், 112:9. ஏழைகளுக்கு கொடுக்கிற நற்கிரியை, இது பொதுவாக சொல்ல போனால் ஏழைகளுக்கு கொடுக்கிறது மட்டும் இல்லை, நற்கிரியை. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் கவனிச்சிடுங்க. நற்கிரியை செய்கிறத நம்ம விடலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேலாக இந்த ஃபுட் ப்ராஜெக்டை நம்ம செய்கிறோம். ஆனால் அந்த ஃபுட் ப்ராஜெக்டில் உதவி செய்கிறவங்களுடைய உதவி நின்று போயிடுச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 சாரி மட்டும் 250 ரூபாய்க்கு எடுத்தோம். வேறு எல்லாம் 300 ரூபாய்க்கு மேலே. சுடிதார் எடுத்தோம், அதே போல் வேட்டி சட்டை எடுத்தோம். இதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட 108 பேருக்கு நம்ம எடுத்தோம். அல்லேலூயா. அதில் 83 பேர் என்ன செய்திருக்கிறாங்க, வாங்கியிருக்காங்கன்னு வைங்களாம். மீதி இருக்குது. அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு தாங்க, கொடுப்போமா அப்படின்னா கொடுக்க தான் செய்வோம். ஆனால் இப்போ கொடுக்க மாட்டோம், கிறிஸ்மஸுக்கு கொடுப்போம். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. இன்னும் செய்ய தான் செய்வோம். ஆனால் நம்ம ஒரு 150 மூடை, நான் 150 பேர் வருவாங்க அப்படின்னு 150 எடுத்துட்டேன். அதுக்கு முன்னே 10 ஆண்டை இருந்து 150க்கு விலை 32,000 ரூபாய். சொல்ல புரியுதா புரியலையா? 150க்கு விலை எவ்வளவு? 32,000 ரூபாய் அரிசி மட்டும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபாய் செலவழிச்சிருக்கோன்னு வைங்களாம். ஆனால் அதை நம்ம விட்டுட்டோமா அப்படின்னா விடலை. இந்த மாதம் கொடுத்தோம். அப்போ நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கிறது நிறுத்தப்படக்கூடாது. ஏழைகளுக்கு செய்கிறது என்ன செய்யப்படக்கூடாது? அது ஒரு நீதி, அது ஒரு நற்கிரியை. நற்கிரியை செய்கிறத என்னைக்கு விட்டுட்டீங்களோ அன்னைக்கு மகிமை இல்லாமல் போயிடும். நற்கிரியை செய்கிறத என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. நற்கிரியை என்னைக்கு செய்கிறத பெருக பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த நற்கிரியில் வளரணும். அல்லேலூயா. திருநெல்வேலியில் கவனிங்க, திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்டின் காலேஜ் இருக்குது. அதுக்கு பேர் எத்தனை பேருக்கு தெரியும்? திருநெல்வேலியில் ஒரு கிறிஸ்தவ கல்லூரி இருக்குது. சொல்லுங்க. சாரா டெக்கர். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்லூரி எப்படி வந்தது? அந்த அம்மா வந்து கட்டினாங்களோ? நமக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் எது தான் போட்டிருந்து? அந்த இது நாடகமாக தான் போட்டிருந்து. நீங்கள் அதெல்லாம் எங்கே ஞாபகம் வச்சுருப்பீங்க. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஊனமற்ற சகோதரி, அதாவது மாற்றுத்திறனாளி. இந்த மாற்றுத்திறனாளி அங்கே இருந்தே ஜெபம் பண்ணி அவங்க இதுக்கு மேலே பாரம் கொண்டு அவங்க தன்னுடைய ஜோலை கலத்தி கொடுத்தாங்க. கொஞ்சோல அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்து தான் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதான் சாரா டெக்கர் கல்லூரி. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஒரு சகோதரிடத்தில் வந்த நற்கிரியை அது தேசங்களை கடந்து, அவள் தமிழ்நாட்டுக்காரியும் கிடையாது, வெளி தேசத்தை சேர்ந்தவள், மாற்றுத்திறனாளி. ஆனால் அவளுக்குள்ள இருந்த நற்கிரியை செய்யணுங்கிற வாஞ்ச ஒரு கல்லூரியை இன்னைக்கு எத்தனையோ சொல்லப்போனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சம் பிள்ளைகள் அங்கே படிச்சிருப்பாங்க. அவ்வளோ பேர் படித்து முடிச்சிருக்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் 10 வருஷத்தில் ஒரு 10,000 பேர், 100 வருஷம் ஆச்சுன்னா 1,00,000 பேர் அந்த கல்லூரியில் என்ன செய்யிருப்பாங்க? படித்து முடிச்சிருப்பாங்க. பல வருஷங்கள் ஒரு பழமையான கல்லூரி, பேர் போன கல்லூரி. அதுக்கு காரணம் ஒரு நபருடைய நற்கிரியை. அதை மறந்துடாதுங்க. கிறிஸ்தவத்துக்குள்ளாய் நீங்கள் நீதிமானாக்கப்பட்டதே நற்கிரியை செய்கிறதுக்கு தான். அதை மறந்து போகாதுங்க. நற்கிரியினால் ரட்சிப்பு இல்லை, ஆனால் நற்கிரியை செய்யும்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட இன்னைக்கு அன்னை தெரசா இன்னைக்கு வரைக்கும் பேர் சொல்லுது. தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்தவங்க, மலையில் வந்து ஊழியம் செய்தவங்க, நரபலி கொடுக்கிறவங்க நடுவில் ஊழியம் செய்தவங்க, இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, கிறிஸ்துவின் நிமித்தம் தன்னுடைய தேசத்தை விட்டுட்டு வந்தாங்க, நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு வந்தாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் மேலே இருந்த அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல், பரிசுத்தமாக்கப்பட்ட அனுபவம், அதுதான் அவங்கள மகிமைப்படுத்திச்சு.
இன்னைக்கு நற்கிரியைக்கு நீங்கள் புத்திசாலியாக இருங்க, பொல்லாத காரியங்களுக்கு தூரமாக இருங்க. அழகு இருக்கும், அற்று போயிடும். அழகெல்லாம் அற்று போகும், ஏழில் ஏமாற்றும். கவர்ச்சியெல்லாம் ஒரு காணல் நீர், அது கடந்து போகும். பலமெல்லாம் இல்லாமல் போகும். முன்னால் துள்ளி வந்து சாடுவோம், இப்போ துள்ளி சாடிட மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த நற்கிரியை, ஏன்னா பலம் இல்லாமல் போயிட்டு. அழகு ஏன் குறைஞ்சி போச்சு? நம்முடைய வாழ்க்கையில் அது இல்லாமல் போச்சு. வயசாகி போச்சு. வயசானா தானா பலம் இல்லாமல் போயிடும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. ஒரே நேரத்தில் 2 தோளில் தூக்கி வச்சு சிமெண்ட் மூடைய சுமந்தவங்க இப்போ ஒரு நுனியை கூட பிடிச்சிக்கிட முடியாத அளவுக்கு பலவீனம் இருக்குது. அந்த பலம் போயிட்டு, அந்த பலம் இல்லை இப்போ. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ 50 அடி உயரத்தில் ஏறக்கூடியவங்க இப்போ 5 அடி உயரத்தில் ஏற முடியாமல் இருக்கிறோம். இதுதான் நம்ம பலம். உங்களுக்கு சொல்ல புரியுதா? நம்ம பலம் அவ்வளவுதான். அது அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான், எனக்கும் சேர்த்து தான். அவன் பலத்தை நம்பாதுங்க, கவர்ச்சியை நம்பாதுங்க, நம்முடைய சரீர அழகை நம்பாதுங்க. நாம் நம்புகிறோம் அப்படின்னா தோற்று போயிடுவோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லுவேன், நற்கிரியை செய்யதை விடாதுங்க. நற்கிரியையில் மட்டும்தான் என்ன இருக்குது, என்ன இருக்குது. இப்போ பாருங்கள், முன்னால் அவன் இல்லை இருக்கானோ அண்ணன் தான் இருக்கான். இந்த பசங்க செல்ஃபோனே தொடமாட்டானுங்க. ஒரு சில பசங்க, இதில் இருக்கிற ஒரு சில பசங்க செல்ஃபோனே தொடமாட்டானுங்க. ஆனால் இப்போ வாசலுக்கு வாசல் செல்ஃபோனை இருந்து கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த வாசல் ஒருத்தன், அந்த வாசலில் 2 பேர், இந்த வாசல் ஒருத்தன், அங்கே ஒருத்தன். ஒரு வாசலுக்கு 2 பேர் இருந்து செல்ஃபோன். ஜெபம் முடிஞ்ச உடனே செல்ஃபோனை தொடங்கிடுவாங்க. இவனோ பராக்கிரமம் ஒன்றுமில்லாமல் போகும். அது எந்த மாற்றம் கிடையாது. பராக்கிரமசாலியாக இருக்க வேண்டியவர்கள் மகிமேற்றவர்களாக மாறி போகிறாங்க. எதில் தெரியுமா? அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஒரே ஒரு கேம் நிமித்தம் அடிமைப்பட்ட அடிமைகள். நான் சொல்லுவேன் பைத்தியம்னு சொல்லுவேன். தண்ணி அடித்தா மட்டும் போதைக்கு அடிமை இல்லை, செல்ஃபோனுக்கும் அடிமைகள். என்னமோ ஒரு படிப்பே ஸ்பெஷல் படிப்பு, டாக்டரில் ஸ்பெஷலாக வரப்போகிற டாக்டர் யார் தெரியுமா? யார் தெரியுமா? மனநல மருத்துவர் தான். அதுவும் செல்ஃபோனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் தான். அவர் தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்க போகிறார் மருத்துவர்களில். ஏன்னா 90% அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்குது, பைத்தியமாக கிடக்கு. அதை பிடுங்கிட்டா சாப்பிடாம கிடக்கு, அதை பிடுங்கிட்டா குளிக்காமல் இருக்கு. அது டிஸ்பிளே உடஞ்சிட்டுனா அதை மாட்டி கொடுக்குற நாள் வரைக்கும் இது படுத்த படுக்கையிலே இருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. தகப்பன் தாயிட்ட பேச மாட்டேங்குது, தான் பணிகளை செய்ய மாட்டேங்குது. நாளைக்கு பெரிய ஸ்கூல், திங்கக்கிழமை ஸ்கூல் அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைகள் திங்கக்கிழமை காலையில் முட்டு வலியும் முதுவலியும் வயிற்று வலியும் வரும். ஏன் அப்படின்னா செல்ஃபோனில் இருந்துட்டு எழுத வேண்டியதை எழுத மாட்டான். இவனுக்கு திங்கக்கிழமை காலையில் தான் ஞாபகம் வரும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு காலையில் தான் ஞாபகம் வரும்? திங்கக்கிழமை காலையில் தான் ஞாபகம் வரும். அப்போ தானாக இவனுக்கு வயிற்று வலியும் முட்டு வலியும் வரும். நல்லா கவனிச்சிடுங்க. கிறிஸ்துவோடு கூட பாடுபட்டால் மகிமை உண்டு. அந்த கிறிஸ்துவோடு பாடுபடணும், நற்கிரியை செய்யணும், நீதிமானாக்கப்பட்ட அனுபவத்தை விட்டு வெளியே வரக்கூடாது. உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க, வேகமா. உபாகமம். நல்லா கவனிங்க, இதை கவனமாக கவனிச்சிடுங்க. இந்த வாக்கு தத்துவத்துக்கு ஏற்ற ஒரு வசனம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதி, உபாகமம் 26:19 தான். நல்லா கவனிங்க. புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே உன் தேவனாகிய கர்த்தரான உனக்கு எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும். நல்ல கவனிங்க. அதான் பரிசுத்த ஜனம் தான் நீதிமான். அவங்கள எல்லா ஜனத்தை விட புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ணுவார். மிக முக்கியம் அதுதான். பரிசுத்தனாலே சாட்சி வாழ்க்கை, சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அது இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மகிமை இழந்து போயிருக்கும். சாட்சி இல்லை அப்படின்னா மகிமை இழந்துரும். சாட்சியின் ஜீவியம், ஒரு குற்றச்சாட்டு கூட சொல்லப்படாத வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க.
ஒரு குற்றச்சாட்டு கூட நம்ம மேலே வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைத்தணும். சும்மா பொறாமையில் சொல்லுவாங்க, அதை பற்றி கவலைப்படாதுங்க. பொறாமையில் சொல்கிறது, வெறுப்பில் சொல்கிறது, நம்ம மேலே கொண்ட கசப்பில் சொல்கிறது, அதை பற்றி கவலைப்படாதுங்க. ஆனால் உங்கள் மனசாட்சி உங்களை குற்றவாளியாக தீர்த்தா அந்த விஷயத்தில் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுறதுக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறதுக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார். பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பரலோகத்தில் உங்கள் பலன் ரெட்டிப்பாக இருக்கும். ஆனால் உண்மையாய் அது சொல்லப்படுமே ஆனால் உங்களை பரிசுத்தமாக்குறதுக்கு கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஏன்னா உங்கள் நிமித்த கர்த்தருடைய நாமம் நிந்திக்கப்படக்கூடாது, உங்கள் நிமித்த கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. நீங்கள் கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட கிருபாதார பாத்திரம், மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரம். நீங்கள் மகிமைக்கு எத்தனமாக்கப்பட்ட பாத்திரங்களை மறக்காதுங்க. உங்களை பயன்படுத்த கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். ஆனால் பயன்படணும் அப்படின்னா நீங்கள் அவர் கரத்தில் இருக்கணும். உங்களை குறித்த ஒரு தேவனுக்கு திட்டம் இருக்குது. சகல ஜாதிகளிலும் சகல ஜனங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அநேக நேரங்களில் நம்ம பார்த்தேங்க. இப்போ நம்ம சர்ச்சில் நடந்த ஒரு காரியம், ஒரு குடும்பத்துக்கு விரோதமாக ஒருவன் குறி சொல்ல வந்தான், குறி சொல்லனே வந்தான். ஆனால் நம்ம அந்த பிள்ளையை பார்த்த உடனே, நம்ம விசுவாச பிள்ளையை பார்த்த உடனே குறி சொல்ல வந்தவன் பின்னமாற ஓடினான். அது நம்ம சபையில் தான் நடந்தது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? பின்னமாற ஓடினான். இன்னொருத்தன் சொன்னான், உன்னை காலி பண்ணிடுவேன் இன்னைக்கு அப்படின்னா. எனக்கு ஃபோன் வந்து நான் உங்ககிட்ட சொன்னேன், அவன் கெட்டார்த்த போடட்டு ஏசட்டு, நீங்கள் 2 முறை கை கோர்த்துட்டு முழங்கால் போட்டு படிட்டு கதவு பூட்டிட்டு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் கீழ்ப்படிந்தாங்க. ஆனால் அன்னைக்கு ராத்திரியே கர்த்தர் அவனை காலி பண்ணிட்டார். அன்னைக்கு போனவன் தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த வீட்டை காலி பண்ணி போட்டு போயிட்டான். இன்னொரு இடத்துல கர்த்தர் யுத்தத்தை உண்டாக்கினார். அந்த யுத்தத்தின் நிமித்தம் பயந்து போனவன் தான். உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? இது எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்குள்ளாக நடந்த காரியம்தான். இப்படி எல்லாருக்கும் ஒரு மகிமை இருக்குது, எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு கீர்த்தி வைத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய ஜீவிய காலத்தில் நான் ஆண்டவர் மேலே என் நம்பிக்கை ரொம்ப அதிகம். ஏன் தெரியுமா? உங்கள் சாட்சி அவ்வளோ எனக்கு தெரியும், உங்கள் சாட்சியெல்லாம் என் இருதயத்தில் இருக்குது. அதனால் என் தேவன் எவ்வளவு பெரியவர்னு எனக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கையில் செய்ததை நீங்கள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என் இருதயத்தில் வைத்திருக்கிறேன். என் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். ஆனபடினால கர்த்தர் என்னை அப்படியே நிறுத்தி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கொஞ்சம் நினச்சி பாருங்க, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்கிறதான் கர்த்தருடைய திட்டம், உங்களை மகிமையாக வைக்கிறதான் கர்த்தருடைய திட்டம். அதுக்காகத்தான் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், அதற்காக தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அந்த மகிமையும் புகழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். ஏன்னா அதுதான் தேவனுடைய அழைப்பு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சீக்கிரம் ஒரு 3 வசனத்தை வாசிட்டு ஜெபம் பண்ணும். 1 ராஜாக்கள் 8:11. எப்போ தெரியுமா? சாலமன் ஜெபம் பண்ணி முடித்த போது தேவாலயம் மகிமையினால் நிரம்பிற்று. அப்போ ஜெபம் தேவ மகிமையினால் உங்களை நிரப்பும். ஜெபம் உங்களை மகிமையினால் என்ன செய்யும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பரிசுத்தம் மகிமையினால் நிரப்பும். 2வது ஒன்று சொன்னேன், பாடுபட்டா மகிமை உண்டு, நற்கிரியை செய்தால் மகிமை உண்டு. இப்போ நான் சொன்னேன், ஜெபம் பண்ணினால் ஒரு மகிமை உங்களை மூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் மகிமை பாருங்க. மறுரூப மலையில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஒரு மேகம் அவர்களை என்ன செய்தது? அந்த மகிமையின் மேகம் உங்களை மூடும். ஆலயத்தில் ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு அந்த மகிமை மூடிட்டு, நீங்கள் தான் அந்த ஆலயம். நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, ஒரு மகிமை உங்களை மூடும். 1 ராஜாக்கள் 3:13 எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 3:13. சாலமனை பார்த்து சொல்றார். எப்ப தெரியுமா? சாலமன் கர்த்தருக்கு பலி செலுத்தினான். பலி செலுத்தி முடிச்ச உடனே ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு, நல்லா துதிங்க, அது மகிமையினால் உங்களை நிரப்பும். அல்லேலூயா. நீ நல்லா துதிங்க. துதி. இப்போ பலி வேற பலியெல்லாம் கிடையாது. கர்த்தருக்கு துதி பலியை செலுத்துங்க.
உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் செலுத்துங்க. எப்போதும் மகிமைப்படுத்துங்க. போற இடத்துல உங்க நண்பர்களுக்கு இயேசு செய்த நன்மையை சொல்லுங்க. அது மகிமைப்படுத்துறது. துதி சத்தம் மட்டும் கிடையாது. நீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்ததை சொல்றீங்கன்னா பிரஸ்தாபப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். துதிக்கிறது ஒரு சத்தம். ஆனால் மற்றவங்களிடத்துல இயேசு செய்த நன்மையை சொல்றது அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறது. அந்த ஸ்தானத்தில் அவர் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதை செய்யுங்க. கர்த்தர் செய்த நன்மையை சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு செய்த காரியங்களை சொல்லுங்க. அப்போது ஒரு மகிமை உங்களை மூடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த சீசர்களை உருவாக்கும் சிசிகள் வியாழக்கிழமை தோறும் வச்சிருக்கிறோம். அதில் கொஞ்சம் வாங்க, வந்து அதை கற்றுக்கொள்ளுங்க. உங்களை ஒரு புத்துணர்வு உண்டாக்கும். அது சும்மா சாதாரண விஷயம்லாம் கிடையாது. ஒரு 2 மணி நேரம் அதில் இருந்தால் அந்த 2 மணி நேரம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் உங்களை திரும்ப ஆண்டவருக்குள்ளே எழும்ப பண்ணும். திரும்ப ஊழியம் செய்ய வைக்கும். திரும்ப ஓட வைக்கும். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை திரும்ப உங்களுக்கு தரும். மறுபடியும் நீங்கள் ஓடுவீங்க ஆண்டவருக்காக. அதுக்காகத்தான் அந்த உன்னத அனுபவத்துக்குள்ளே வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடுறது. வியாழக்கிழமை வருகிற பிள்ளைகள் அடுத்த வாரம் கடைசி வியாழக்கிழமை வர்ற வியாழக்கிழமையோட அந்த இது முடிஞ்சிடும். நீங்கள் ஏன்னா ஃபுல்லப் பண்ணி கொடுத்துடணும் இனிமேல். அதனால வர்ற வியாழக்கிழமை இதுக்கு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் சாட்சி சொல்கிறதுக்கு கற்றுக் கொடுப்போம். எப்படி சாட்சி சொல்லணும், எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி இதை எப்படி செய்யணும், இந்த உன்னத அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவங்களுக்கு சபை நடுவில் ஒரு பிரதிஷ்டை, அவங்களுக்கு ஒரு கிராஜுவேஷன் இருக்கும். அந்த கிராஜுவேஷன் முடிஞ்சு சர்டிஃபிகேட் கொடுத்து அவங்களுக்கு கவுன்லாம் மாட்டி, அல்லேலூயா, என்னெல்லாம் மாட்டுவோம், கவுன்லாம் மாட்டி அதை கரெக்டாக எடுங்க. வேலைக்கிழமை நம்ம மாற்றப்படாது. வேலைக்கிழமை தோறும் அது இருக்கும். அந்த வேலைக்கிழமை தோறும் வந்துருங்க. முடிஞ்சு போச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு 35 பேருக்கு பேர் எழுதி கொடுத்தேன். எத்தனை பேருக்கு பேர்? 35 பேருக்கு பேர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லாதுங்க. அன்றைக்கு பைபிள் ஸ்டடி புதன்கிழமை அப்படின்னா கரெக்டாக இருப்போம். பைபிள் ஸ்டடிக்கு வர்றது போல் வாங்க. ஆனால் கற்றுக் கொடுக்கிறது செய்முறையோடு கற்றுக் கொடுக்கப்படும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுக்காக அந்த பலி செலுத்துகிற அனுபவம், துதி செலுத்த, அதை பிரஸ்தாபப்படுத்த ரொம்ப சிம்பிளா. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நான் இப்போ ஒரு சும்மா 2 சாட்சி பகிர்ந்துக்கிட்டு பார்த்தீங்களா? அந்த சாட்சியை மணிக்கணக்கூறா, ஆனால் ரொம்ப சிம்பிளா, இப்படி இவ்வளோதான். கர்த்தர் இப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் எவ்வளோ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களா. அல்லேலூயா. வெளிநாட்டிலெல்லாம் பெரிய விஷயங்கள்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். நல்லா அதை சொல்லதுக்கு சுதேஷ்குமார்னு ஒரு அண்ணன் உண்டு. நீங்கள் சுதேஷ்குமார்ங்கிற பேரையே மறந்துருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகாசை மறக்க முடியுமா? சுதேஷ்குமாரை மறக்க முடியுமா? லதாக்காவை மறக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவர் வெளிநாட்டுக்கு போனார். போய் 1 மாதம் ஆகலை. ஆனால் ஊருக்கு வரணும். எப்படி யார் விடுவா? 2 வருஷம் 3 வருஷம் வேலை செய்தவனே விட மாட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் நோன்பு நாட்களில் வேலை செய்து இடப்பட்ட நேரத்தில் ஜெபம் பண்ணார். அவருக்கு ஊருக்கு வரணும். யார்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரில. ஆனால் அதிகாரியுடைய கண்களில் கர்த்தர் கிருபை கிடைக்க பண்ணினார். குறித்த நாட்களுக்குள்ளாய் ஊர் வந்து சேர ஆண்டவர் அவருக்கு உதவி செய்தார். உண்மையாக அது சாதாரண விஷயம் கிடையாது. பல வருஷம் வேலை செய்கிறவனுக்கே லீவ் கொடுக்க மாட்டான். அல்லேலூயா, கொடுக்க மாட்டான். அதுவும் அந்த காரியத்தை சொன்னால் போட்டுமா, அவன் தாய்க்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பான். வேற ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் அதை கிடைக்க பண்ணினார் கர்த்தர். அது சபை ஜெபித்தது. இப்படி எத்தனையோ அற்புதங்களை என்னால் சொல்ல முடியும், எத்தனையோ காரியங்களை சொல்ல முடியும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சாதாரண காரியம் இல்லை. கர்த்தர் இப்படி எத்தனையோ காரியங்கள். நேற்று ஒரு சாட்சி பாருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அந்த சகோதரி நிலப்பாறையிலேருந்து என்கிட்ட வந்து ஒரு பிள்ளை ஐசியூவில் ரொம்ப சீரியஸாக இருக்குது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. இந்த பலிபீடத்தில் தான் நின்னேன். அவங்க ஒன்று ஃபோனை தந்தாங்க. ஃபோனில் ஜெபம் பண்ணேன். ஐசியூவில் இருந்த பிள்ளை சாயங்காலத்துக்குள்ளே சரியாகி ரூமுக்குள்ளே வர்றதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். அந்த பிள்ளைகிட்ட பல மாதமாக இருந்த ஒரு காரியம், பால் குடித்தா திணறும், பயங்கரமாக திணறுமா. ஆனால் அதுக்கு அப்புறம் அந்த திணறலே அந்த பிள்ளைக்கு வரலையா. அவங்க சாட்சி சொன்னாங்க.
அவங்க வர்ற நாட்களில் சர்ச்சில் கொண்டு வந்து சாட்சி சொல்லுவோன்னு சொல்லுது. அப்போ இதெல்லாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். இதுக்கு தான் அவரை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் கடந்து வந்து அவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அவர் மகிமைப்படுத்துவார். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் 4ஆம் புத்தகம் 16:27. சீக்கிரம் இந்த ஒன்றை வாசிங்க, ஜெபம் பண்ணிடுவோம். மகிமையும் கனமும் எங்க இருக்குதான்? மகிமையும் கனமும் எங்க இருக்குது? அவர் பிரகாரத்தில் இருக்கிறது, அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. அவர் சமூகம் எது? கூடி வருகிற இடம்தான் அவருடைய சமூகம். இங்க மகிமை இருக்கிறது. கர்த்தர் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களா. ஒரு மகிமை வச்சிருக்கிறார். ஆலயத்துக்குள்ளாய் நீங்க இருக்கிறீங்களா? இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்க வச்சிருக்கிறாரா? உங்களுக்கு நீ கர்த்தர் ஒரு மகிமையை வச்சிருக்கிறார். எல்லாரும் நிலை நிற்கிறது இல்லை, நீங்க நினைக்கிறது போல கிடையாது. எல்லாரும் நிலை நிற்கிறது இல்லை. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த சிலராய் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த சிலருக்கு தான் கர்த்தர் மகிமை வச்சிருக்கிறாரு. அந்த மகிமை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். அந்த மகிமை உங்க மேல கடந்து வரும். கர்த்தர் அந்த மகிமை நிச்சயமாய் தருவார். எப்போ தெரியுமா? அவர் சமூகத்தில் இருக்கும்போது. அவர் சமூகத்தில் இருந்து பாருங்க. மோசே தேவ சமூகத்தில் இருந்தான். ஒரு மகிமை அவனை மூடிற்று. அந்த மகிமை ஜனங்களால் பார்க்க முடியாது இருந்தது. அவ்வளவு பெரிய மகிமை. அந்த மகிமை அவனை மூடிற்று. கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து பாருங்க. கர்த்தர் சமூகத்துக்கு கடந்து வந்து பாருங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுடைய முகத்தை பிரகாசிக்கும். ஒரு மகிமையை கட்டளையிடும். அந்த மகிமையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க மகிமை மேல மகிமை அடைவீங்க. வேதம் சொல்லுது, ஆண்டவர் சொல்ல, அவர் மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். இப்போ இருக்கிற மகிமை பார்க்கலாம் ஒரு பெரிய மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். அழைத்த தம்முடைய ஜனத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஐஸ்வர்யத்தில் மகிமைப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை மகிமைப்படுத்துவார். உங்கள் இனப்பந்துகள் நடுவில் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை தள்ளினவர்கள் நடுவில் உங்களை மகிமைப்படுத்துவார். உங்களை புறக்கணித்தவர்கள் நடுவில் உங்களை மகிமைப்படுத்துவார். தேவனாகிய கர்த்தர் ஒரு மகிமை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அந்த மகிமை நிச்சயமாக உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் சந்ததி மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் மேலே அந்த மகிமை கர்த்தர் கட்டளையிடுவார். நிச்சயமாக நீங்கள் மகிமை அடைவீங்க. ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிடுவோம். ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய அழைப்பில் ஒரு மகிமை இருக்கு. அழைத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். நீதிமானாக்கப்பட்ட உனக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். நீதிமானாக்கப்பட்ட உனக்கு ஒரு மகிமை. அந்த மகிமை நிச்சயமாய் உனக்கு உண்டு. அந்த மகிமை நிச்சயமாய் உனக்கு உண்டு. அவரோடு கூட பாடுபட்டால், ஆலயத்து நிமித்தம், சபை நிமித்தம், ஆமை ஸ்தோத்திரம், ஊழியத்து நிமித்தம், ஆமை நாம் பாடுபட்டால் அதுக்கு ஒரு மகிமை கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நற்கிரியைக்கு ஒரு மகிமை உண்டு. நற்கிரியைக்கு கர்த்தர் ஒரு மகிமை வைத்திருக்கிறார். நீ தூசியை உதறிவிட்டு எழும்புவாயன ஒரு மகிமை உண்டு. தூசியை உதறிவிட்டு எழும்பு. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்திருக்கிறது. அந்த மகிமையை காத்துக்க. ஆமே. தூசியை உதறிவிட்டு எழும்பு, எழும்பு, எழும்பு. சீயோனே, வல்லமை தரித்துக்கொள், எழும்பி பிரகாசி. ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல உதித்தது. அந்த மகிமை உன் மேல இருக்கிறது. அந்த மகிமை உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு ரபலபா சியாந்தரபலபரபா. பாடுகள் இருக்கலாம். யோசேப்பை போல பாடுகள் இருக்கலாம். யோசேப்பை போல பாடுகள் இருக்கலாம். தாவீதை போல வனாந்திர வாழ்க்கை இருக்கலாம். ஓ ஒளிந்து கொள்கிற வாழ்க்கை இருக்கலாம். ஓ ராக்கா பா 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 துரத்தப்பட்ட அனுபவம் இருக்கலாம். ஓ கலங்காத, உனக்கு ஒரு மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு ஒரு மகிமை வைத்திருக்கிறார். ஓ சிங்காசனத்தில் வைக்கிற நாட்கள் இருக்கிறது. ஒரு ராகதனமாசியா எஸ்தருக்கு என்று சொல்லி ஒரு சிங்காசனம், சிறைப்பட்ட எஸ்தருக்கு ஒரு சிங்காசனம், உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. உன் நற்குணத்துக்கு ஒரு சிங்காசனம் உண்டு. ரகடதடபா சியாந்தரபலபா ஒரு யாந்தர பௌதியா கபரபலபரபலபரபா ஒரு இமாம மனதனமா சியாந்தரா ஒரு கந்துரி யாந்தர பௌதியா கபா. எஸ், மகிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். மொர்தெகாய்க்கு என்று சொல்லி ஒரு மகிமை வைத்திருந்தார். மொர்தெகாய்க்கு என்று சொல்லி ஒரு மகிமை. அந்த மகிமை நிச்சயமாய் உண்டு. கொஞ்ச நேரம் கைகளை தட்டி ஆண்டவர் துதிங்க.
மகிமை உண்டு, மகிமை உண்டு, மகிமை உண்டு. உன்னை மகிமைப்படுத்துவா, மகிமைப்படுத்தின இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்னவர் மகிமைப்படுத்துவா. மகிமைக்காய் எத்தனமாக்கப்பட்ட கிருபாதர பாத்திரம், மகிமைக்காய் எத்தனமாக்கப்பட்ட கிருபாதர பாத்திரம். உன்னை அழுக்குப்படுத்திக் கொள்ளாத, உன்னை அசுசிப்படுத்தாத, உன்னை வீணாக்காத கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். ரகடதடபா சியாந்தரபா ஓரமலபா சியாந்தரபௌதியா கபா ரிகந்துரியாந்தர பௌதியா கபலவரபலபா ரி சபலவரபல பௌதியா ஓரமம சந்தரபல பௌசியா ஓ ரிகந்துரியாந்தர பௌதியா கபா. நற்கிரியை விட்டு விலகாத, ஜெபத்தை விட்டு விலகாத, ஊழியத்தை விட்டு விலகாத, கத்த தந்த அழைப்பை விட்டு விலகாத, கத்த தந்த பிரசனத்தை விட்டு விலகாத, கத்த தந்த ஸ்தோத்திரம் அந்த நீதிமான் என்கிற நல்ல பட்டியலை விட்டு விலகாத. ஆகாத ஒன்ன, தள்ளப்பட்ட ஒன்ன, புறக்கணிக்கப்பட்ட ஒன்ன, பாவின்னு சொன்ன ஒன்ன பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி இருக்கிறாரு. அந்த நீதிமான் 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 அந்த உன்னத அனுபவம் வாழ்க்கையில் இருக்கட்டும். பாடுபடு, நற்கிரியை செய், ஜெபம் பண்ணு, துதி, பிரஸ்தாபப்படுத்து, சமூகத்தில் காத்திரு. நிச்சயமாய் மகிமை உண்டு. கர்த்தரை மகிமைப்படுத்துவா, நிச்சயமா மகிமைப்படுத்துவா. உன் குடும்பத்தை கத்த மகிமைப்படுத்துவா, உன் சந்ததியை கத்த மகிமைப்படுத்துவா. உன் தலை மகிமையா உயர்த்தப்படும். கர்த்தரை மகிமையா உயர்த்துவா. உன் தலையை கர்த்தர் உயர்த்துவா. குறைவுன்னு சொல்றியா, பலவீனம்னு சொல்றியா, ஓ குறைவை நிறைவாக்கி மகிமைப்படுத்தி அவர் மகிமைப்படுவா. ஓ தேவையை சந்தித்து அவர் மகிமைப்படுவா. உன் பலவீனத்தை மாற்றி அவர் மகிமைப்படுத்துவா. ஓ குறைவை நிறைவாக்கி அவர் மகிமைப்படுத்துவா. அவர் மகிமைப்படுவா, உன்னை மகிமைப்படுத்துவா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்திடுவோம். அன்பி பரலோக தகப்பனே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்து. உன்னுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சந்ததியும் மகிமைப்படுத்துவீராக. மகிமைப்படுத்தின இன்னும் மகிமைப்படுத்துவேன்னு சொன்ன கர்த்தர் உடைய பிள்ளைகள் மகிமை அடைய கத்த உதவி செய்யுங்க. மகிமை மேல் மகிமையை உடைய பிள்ளைகள் அனுபவிக்க உதவி செய்யுங்க. அது மூலமாய் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் நிமித்தம் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். பிள்ளைகள் மகிமைப்படுகிறதுனால நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதிங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவான் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அனுநயிக்கும் நாமனுடைய சகல பரிசுத்தோடு இன்றைக்கு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபை நாளுக்கு